இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயும் நிவினும் சேர்ந்து விஜயோட சித்தப்பா எந்தெந்த வீடெல்லாம் சொன்னாங்களோ அந்தந்த வீட்டெல்லாம் போய் விஜய் சர்ச் பண்ணுறாங்க. விஜய் நிவினும் சேர்ந்து சர்ச் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு வீட்டில் நல்லாவே மாட்டிக்கிட்டாரு பசுபதியோட மகன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கங்காவே ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. தேம்பி தேம்பி அழுகுறாங்க. என் புள்ள பிறந்ததுக்கும் வரல, என் கல்யாணமே ஒரு மாதிரி இதாக தான் நடந்துச்சு, வளைகாப்பு அப்படி இப்படின்னு ஏதோ தப்பாக நினைக்க போய் அதுவும் ஒரு மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ குழந்தை பிறந்திருக்கு, என் பக்கத்தில் குமரன் இல்லாதது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமே தனக்கு குழந்தை பிறக்கும்போது பக்கத்தில் அவன் கணவன் இருக்கணும். அந்த கணவன் அந்த குழந்தைய வாங்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் தெரியும். ஆனால் எனக்கு எப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கு கூட மாமா என் கூட இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அக்கா நீ இதுக்கெல்லாம் அழுவாத, விஜய் அதுக்கு தான் போயிருக்காரு, மாமாவை கூட்டிகிட்டு வர தான் போயிருக்காரு, நீ எதுக்கும் அழுவாத, உன் பாப்பாவை பாரு, நீ ஹாப்பியாக இரு, அப்போ தான் நீ பாப்பாவுக்கு நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடி நான் இதெல்லாம் யோசித்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, என்ன ஆனார்னே தெரில, ஒரு ஃபோன் இல்லை, ரொம்ப நாளாக ஒரு ஃபோன் இல்லை, இந்த பசுபதியால் ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுக்கா, விஜய் நிவினும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் பார்த்திங்கன்னா பசுபதியோட மகனை பிடிச்சி ரோட்லேயே போட்டு தாறுமாற அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ண மாதிரியே அவங்க பையனை கடத்தி வச்சு வீட்டை வாங்கின மாதிரி இப்போயுமே அதே ட்ரிக் தான் பயன்படுத்துகிறாரு விஜய். அவங்கள ராகவனை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், இந்த தடவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைக்காத, நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் சும்மா போயிட்டு இருக்க மாட்டேன், வரன் ரோவன் நீ தான் பிடிச்சி வச்சிருக்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உன்னால் மறைக்கவும் முடியாது, ஒழுங்கு மரியாதையாக குமரனை எங்ககிட்ட விட்டுட்டு நீ போலீஸில் சரண்டர் ஆயிரு, இதுதான் உனக்கு நல்லது, எல்லாருக்கும் உன் பிள்ளைக்கும் நல்லது, இல்லாட்டி உன் பிள்ளைய நாங்கள் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ எவ்வளோதோ நீ இறங்கி போனியோ அவ்வளோதுக்கு எவ்வளோ நானும் இறங்கி போக தெரியும், எனக்கும் தெரியும், அங்கே நான் என் குடும்பத்தை சேஃபாக தான் வச்சுட்டு வந்திருக்கேன், ஆனால் உன் பிள்ளைய உன் கையில் தான் இருக்குது, உன் பிள்ளையோட உயிர் உன் கையில் தான் இருக்குது, நீ ஒழுங்கு மரியாதை வந்துட்டின்னா உன் பிள்ளையோட உயிரை நீ காப்பாற்றிடலாம், இல்லாட்டி எனக்கும் என் உயிர் மேலெலாம் பயம் கிடையாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. பசுபதி உடனே பதறாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே, நாம் போட்ட பிளான் வேறு, எப்படி எல்லாமே சொதப்பி அதுங்களும் ஜெயிலுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்காரு. விஜய் பேசின மாதிரியே பசுபதி குமரனை விட்டுட்டு இங்கே தான் இருக்கான், நான் பாம்பேயில் அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நிவினும் விஜயும் கிளம்பி சீக்கிரமாக பாம்பே போகிறாங்க. வீட்டுக்கு பாம்பே போகிறேன்னு சொல்லிட்டு என்னங்க அர்ஜென்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை அங்கே தான் குமரன் இருக்கார், நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி சீக்கிரமாக போகிறாங்க. அங்கே போயிட்டு குமரனை பார்க்கவே சகிக்காமல் இருக்காங்க. ஏன்னா அப்படி போட்டு அடித்து அவரை கொடுமைப்படுத்தி அவரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் விஜய் அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. பரவாயில்ல, எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தானே, இது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. விஜய் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நன்றி ப்ரோ, எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க, இவனால் கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது, என் பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது, என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃபுக்கு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. என்னது பெண் குழந்தையா, எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் ப்ரோ, அது மாதிரியே பெண் குழந்தை பிறந்துருச்சா, கங்கா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க, உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங்கு, உங்கள் ஒய்ஃபை ரொம்ப அழுதுட்டுருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் விடும்போது கங்காவுக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் வந்தாலே போதும், இந்த வேலை எதுவுமே வேண்டாம், எனக்கு நிறையா காசு சம்பாதிக்கணும் அது இதுன்னு எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் என்கிட்ட இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே அந்த குடும்ப ஃபேமிலியை. காவேரி மறுபடியுமே நன்றி சொல்கிறாங்க. அப்புறம் விஜய்கிட்ட போயிட்டு காவேரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னே, நான் கூட்டிகிட்டு